நம்ம அஞ்சான் படத்தை ஓபன் பண்ணோன்னு டைட்டில் கார்டுல படத்துல வரக்கூடிய சூர்யாவோட கெட்டப் எல்லாம் காமிச்சிட்டு இருப்பாங்க. சூர்யா ஒரு மும்பை டான். டைட்டில் கார்டு ஃபுல்லா ஹீரோ, ஹீரோயின், வில்ல, காமெடியன், லவ் போஷன்னு எல்லாமே இந்த கார்ட்டூன் எஃபெக்ட்ல ஓடிட்டு இருக்கும். அப்படியே இந்த அஞ்சான் ரீமேக் குட்டி குஞ்சான் படத்துக்கு வந்தோம்னா இவங்களோட டைட்டில் கார்டுல ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷன் படத்துக்கு டைட்டில் கார்டு போடுவாங்க தெரியுமா, அது மாதிரி என்ன எல்லாம் ஓடிட்டு இருக்கு. அது கூட பரவாயில்ல. அந்த லெஃப்ட் சைடு பாத்தீங்களா, அங்க ஒரு டைமர் வேற ஓடிட்டு இருக்கு. 3 நிமிஷம் தான்டா உங்களுக்கு டைம், ஏஞ்சி ஓடிடுங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரியே. எலவ அந்த டைமிங் ஆச்சு கரெக்டா ஓடிச்சா கொஞ்ச நேரம் கழிச்சு அதுவே காணா போயிருது. எல்லா படமும் ஆரம்பிச்சோன்னதான் மொக்க படம் தெரியும். ஆனா இந்த அஞ்சான் ரீமேக் கேப்டன் கான் ஆரம்பிக்கும் போதே ஒரு மொக்க படம் தெரிஞ்சு போச்சு. நான் வேண்டாம் சொன்னேன், இவன் தான். ஹலோ டியர் மார்டிஸ், எல்லாரும் ஹிட்டான படத்தை தான் ரீமேக் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா எங்கேயாச்சு ஒரு ஃபிளாப்பான படத்தை ரீமேக் பண்ணணும்னு எவனாச்சும் நினைப்பானா? ஏதாச்சும் ஒரு கேனப்பாய நினைப்பானா? ஆனா இந்த பங்களாதேசி பயலுக்கு பண்ணிருக்கானுங்க. தமிழ்ல சூர்யா நடிச்சு ரிலீஸ் ஆன அஞ்சான் படம் அதுவே ஒரு மொக்க படம் தான். அந்த குப்பையை எடுத்துட்டு போய் பங்களாதேஷ்ல ஒரு குப்பை படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. என்னத்த சொல்ல. சரி எலவு அங்கேயாச்சும் அந்த படம் ஹிட் ஆச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஃபிளாப்பு தான். ஏண்டா அதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருந்திருக்கலாமேடா. இந்த கன்றாவிய அங்க எடுத்துட்டு போய் ஏதோ காவியத்தை இவங்க எடுத்த மாதிரி இவங்க அதை தூக்கிட்டு போய் ரீமேக் பண்ணி என்ன கொடுமையை பண்ணி வச்சிருக்கீங்க. மன உளைச்சல் பண்றீங்கடா. அண்ணன் மன உளைச்சல் பண்றீங்க. படத்துடைய பேரை பாரு, கேப்டன் கானா. கேட்கும் போதே சிரிப்பு வருதுடா. வாங்க வீடியோக்குள்ள போய் தொலைவோம். அஞ்சான் படத்துடைய சூர்யாவோட இன்ட்ரோடக்ஷன் இதுதான். அப்படியே இந்த கேப்டன் கான் குட்டி குஞ்சான் படத்துக்கு வந்தோம்னா நார்த் ட்ரெயின் ஏறி வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் வித்தவுட்ல வந்த மாதிரியே எட்டி பாக்குறாரு. இவர் தாங்க நம்ம சூர்யா. ஆளை பார்த்து இவர் ரொம்ப சார்மிங் ஃபேஸா இருக்காரு, சூர்யா கேரக்டருக்கு ஆப்டா இருக்காரே நினைச்சிடாதீங்க. இவன் ஒரு பிறவி பைத்தியம். அதை பத்தி நம்ம லேட்டா பேசுவோம். நம்ம தமிழ் வெர்ஷன் அஞ்சான்ல காமெடி பண்றதுக்கு எப்படி ஒரு சூரியோ, இந்த பங்களாதேஷி கேப்டன் கான் படத்துல வர எல்லாருமே காமெடியனுங்க தான். அதுல முக்கியமா சூரி கேரக்டர்ல வர காமெடிய இந்த டோப்பா வாண்டையன் தான். புரியலடா போடா. நம்ம அஞ்சான் படத்துல எப்படி பில்டப் ஏத்துறதுக்குன்னு ஒரு கிழட்டு பையில கூட்டாது வலுக்கட்டாயமா வசனம் எல்லாம் திணிச்சு வச்சிருப்பாங்களோ. அப்படியே இந்த குட்டி குஞ்சான் படத்துக்கு வந்தீங்கன்னா லூசு பாயில எங்க ஊர்ல ராஜு பாயா மதிக்க மாட்டோம். கேப்டன் கானா போறாங்கிட்டு போத பெரிய ஐஎன்எஸ் விக்ராந்த்கே கேப்டன் இவரு. உங்க ஊர்ல எப்படி ராஜு பாயோ எங்க ஊர்ல கேப்டன். என்ன பிளாஷ்பேக்க முழுசா சொல்றதுக்குள்ளே செத்து போயிட்டா. ஐயா ஐயா கிளவா, ரெஸ்ட் இன் பீஸ் கிளவா. டேய் அவன் செத்துட்டான்டா. நான் உயிரோட தாண்டா இருக்கேன். இதெல்லாம் ஒரு பிளாஷ்பேக்னு கேட்க வந்துட்டேன். அதான் செத்தா மாதிரி நடிச்சிட்டு இருக்கேன். நம்ம தமிழ்நாட்டு ராஜு பாயோட தம்பி சூர்யா தன்னோட அண்ணனோட பிளாஷ்பேக்கை கேட்கறதுக்காகவே ஒரு அடியாள் ஒருத்தன் வீட்டுக்கு போவாப்ல. இங்க ஒரு அடியாளை காம்பானுங்க. அவர் பார்த்தா கிளீன் ஷேவ்ல ஸ்மார்ட்டாவே இருப்பாப்ல. போட்டோம். எதுக்கா நீ என்ன பார்க்க வந்த? ஆனா இங்க ஒருத்தனை காமிக்கிறாய பாருங்களே. நீ கிளீன் ஷேவோட காமிக்கிறியா, இரு நான் தாடிய ஒட்ட வச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கரடி பொம்மையை கொண்டாந்து பேச வச்சிட்டு இருக்காங்க. என்னடா கெட்டப் இது, ஒட்டு தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு. பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு. சரி போய் தொலைது விடு. இப்ப நம்ம ராஜு பாயோட இன்ட்ரோ சீனுக்கு வர போறோம். இந்த அஞ்சான் படத்துல ராஜு பாயோட இன்ட்ரோ சீனை பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லாவே இருட்டா இருக்குங்க. அதனால நம்ம சூர்யா கையில ஒரு பிளாரோட வருவாப்ல. இதுதாங்க லாஜிக். ஆனா இந்த குட்டி குஞ்சான் படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். டேய் ஏன்டா மென்டல், ஆல்ரெடி அந்த இடம் தான் வெளிச்சமா இருக்குலடா, அப்ப ஏன்டா பிளார் எல்லாம் கொளுத்திட்டு வர? டேய்
இவன் சரியான பைத்தியம் இல்லடா, சரியாகாத பைத்தியம். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? ஆனா இவனும் வெக்கமே இல்லாம அந்த விளக்க பிடிச்சிட்டு அங்கிட்டு இங்கிட்ட ஆட்டிட்டு இருப்பான் பாருங்க. கொடுமடா. உனக்கு பகல் நேரத்துல கண்ணு தெரியலையே, உனக்கு என்ன மாலை கண் நோயாடா கருமத்தை. ஆனா மக்களே, இவனுங்க பண்ற அலப்பறை இருக்கே, எதுக்கு எடுத்துட்டு வந்தான், எதுக்கு அதை தூக்கி போடுறான் அப்படின்னு ஒரு இளவும் தெரியல. அது என்னடா அது வாயில? ஓ வீட்டுல பிரியாணியா, கறி ஏதாச்சும் மாட்டி இருக்கும். டியர் மாட்டிஸ், நீங்களே சொல்லுங்க, இந்த மூஞ்செல்லாம் பார்த்தா எங்கேயாச்சும் மாஸ் காமிக்கிற மூஞ்சு மாதிரி இருக்கா? இதெல்லாம் கொண்டு போய் க்ளோஸ் அப்ல காமிச்சு வச்சிருக்காங்க. என்னடா என்ன பாக்குற? என்ன குறுகுறுன்னு பாக்குற? அந்த குச்சிய துப்பிட்டு திட்டுறா. பைத்தியம் தான் போலயே. அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அவன் நிக்கிறத பாத்தீங்களா? உனக்கு என்ன பைல்ஸாடா? இல்ல, ஸ்டைல்ஸ். சுடணும்னா சுட்டுறணும், சும்மா பேசிட்டு இருக்க கூடாது. என்னதான் அஞ்சான் படம் ரொம்ப சுமாரா இருந்தாலும் கேரக்டர் அண்ட் காஸ்டிங் எல்லாம் ஓரளவு நல்லாவே பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த குட்டி குஞ்சான் படத்துல பாருங்களேன், என்னடா அதெல்லாம். அதுல இங்க பாத்தீங்களா, அது ஒரு ஒட்டு தாடிதாங்கிறது பச்சா தெரியுது. இவ யாரா அவ? பைல்ஸ் பேஷண்ட் மாதிரி எல்லா இடத்துலயும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்கா. கேட்டா மாசுங்கிறீங்க. இவ ஒருத்த கரடி பொம்மை வேற. அவே கேப்டன் ஏண்டா எப்படி சொல்லி பார்த்தாலும் இந்த பேர் சுபாரா தான் இருக்கு. எப்படிடா இதெல்லாம் மாசா யூஸ் பண்றீங்க? உங்களுக்கே தமாசா இல்லையாடா? அடுத்ததாக நம்ம அஞ்சான்ல சூர்யாவோட ஃப்ரெண்டா வித்யுத் ஜம்வால் நடிச்சிருப்பாரு. ஆளு பார்க்க எப்படி செம ஹேண்ட்ஸமா இருக்காரா? அப்படியே இப்ப பெங்காலி வெர்ஷனுக்கு போவோம் பாருங்களேன். அது வேற ஒன்றும் இல்ல, எங்கேயாச்சும் கோவில் உண்டியல்ல இருந்து திருடி இருப்பான் இந்த ஒரு ரூபாய. ஏய் யாரா அவ? என்ன மாதிரியா இருக்க? ஏகா இவைய அண்டங்க அண்ணா. இவ்வளவு நேரம் நீங்க அஞ்சான் பிளாஷ்பேக் தான் கேட்டிருப்பீங்க. இப்போ நீங்க என்னோட பிளாஷ்பேக்க கேளுங்க. கண்ணாடி போட்டா என் அண்ணா அப்படியே இருக்காரு பாருங்க, என்ன மாதிரியே. அண்ணா எங்கனா போட, உன்னை எங்கெல்லாம் தேடுறதுனா உங்க யாருக்கும் தெரியாத ஒரு கதையை சொல்ற கேளுங்க. நானும் என் அண்ணனும் ஒரு ட்வின்ஸுங்க. என் பேரு பாண்டி, என் அண்ணன் பேரு நோண்டி. ஏன்னா அவன் அதிகமா மூக்கு நோண்டிட்டே இருப்பான். எங்க வீட்டுல வேலை செஞ்ச வேலைக்காரி ஒருத்தி என் அண்ணனை தூக்கிட்டு ஓடி போயிடுறான். அதை தெரிஞ்சுக்கிட்ட என் சித்தப்பா யஷ் அது வேலைக்காரிட்டேந்து என் அண்ணனை காப்பாத்துறாரு. என்னோட சித்தப்பா யஷ்டேந்து கொக்கி குமார் என் அண்ணனை திருடிட்டு போயிடுறாரு. ஊர்ல இருந்தா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி எங்க அண்ணனை பங்களாதேஷ்க்கு நாடு கடத்துறாரு. ஆனா அங்கேயும் என் அண்ணன் தொல்லை தாங்க முடியாம குப்பை தொட்டில தூக்கி போட்டுறாரு கொக்கி குமார். ஆனா அவர் ரொம்ப நல்லவருங்க. என் அண்ணன் குடிக்கிறதுக்கு பக்கத்திலே ஒரு பால் டப்பா வச்சிடறாரு. அப்புறம் சுத்தி முத்தி பார்த்துட்டு பரிதாபப்பட்ட கொக்கி குமார் ஒரு பங்களாதேசி பொம்பளைட்ட என் அண்ணனை தூக்கி கொடுத்துடுறாரு. அந்த பொம்பளை ஓடி வந்து என் அண்ணனை எடுத்து அவளாச்சும் பார்த்துப்பா நினைச்சா இல்ல, பங்களாதேசி பிளாக் மார்க்கெட்ல வித்துடுறான். அங்கேருந்து என் அண்ணன் கஷ்டப்பட்டு இப்ப பெரிய சூப்பர் ஸ்டார் ஆயிட்டா பங்களாதேஷ்ல. அதுதான் இந்த அஞ்சான் ரீமேக் கேப்டன் கான் படத்தில் நடிச்சிருக்கான். நீங்க வேணா பாருங்க. என் அண்ணனும் நானும் ஒரே மாதிரியே இருப்போம். இதுதாக என்னோட பிளாஷ்பேக். எப்படியோ இந்த படம் பார்த்தது மூலியமா என் அண்ணன் கிடைச்சிட்டான். ஐ மிஸ் யூண்ணா. இந்த கண்ணாடி எனக்கு கொடுத்துரு, நாளிலிருந்து நான் போட்டுக்கிறேன். உன்னை விட என் வீடியோக்கு நல்லா காமெடியா இருக்கும். சீக்கிரம் வீட்டுக்கு வந்து சேருண்ணே. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நீ ஜேம்ஸ் பாண்ட் தான், ஜேம்ஸ் பாண்ட் தான். இந்த அஞ்சான் படத்துல பாத்தீங்கன்னா சமந்தாவுடைய அப்பாவா அசோக் குமார் அப்படிங்கிற ஒரு போலீஸ் கேரக்டர் வரும் தெரியுமா? அந்த கேரக்டர்ல இங்க யாரா அப்படின்னு பார்த்தா நம்ம கில்லி அப்பா ஆஷிஷ் வித்யாதிரி தான் நடிச்சிருக்காரு. அண்ணா நீ எப்படி அந்த குப்பை படத்துல நடிக்க ஒத்துக்கிட்ட? என்ன நீ வேற லைஃப தொலைச்சிட்டே. அஞ்சான் படத்துல நம்ம ராஜு பாய் சமந்தாவை தூக்க போற சீன்ல மாசா இருப்பாப்ல. உண்மையிலேயே அந்த சீனு படத்துல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும். ஆனா அப்படியே இந்த குட்டி குஞ்சான் படத்துக்கு வந்தீங்கன்னா தூங்கி எஞ்சி உட்காந்த மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கா பாருங்க. என்னடா இது? நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கம்மா. இவங்க தான் நம்ம பங்களாதேஷி சமந்தா. பொண்ணெல்லாம் நல்லா தான் போடுறீங்க, ஆனா நடிக்க தான் தெரிய மாட்டேங்குது. எனக்கான ஆள் யாருன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். நான் நிதானமா தான் இருக்கேன். கால் தரையில படுது பாரு. யாரு? நீதான். லூசா நீ? உன்னை பார்த்ததுல இருந்து நான் இப்ப ரொம்ப நிதானமா இருக்கேன். என் காலை பாரு, பாரு முண்டம். செப்பல் கிழிஞ்சிருக்கு. எங்க போய் கிழிச்ச?
திருடுனது அதை விடு, நான் உன்னை லவ் பண்றேன். பைத்தியம். ஆமா, ஓ மேல லவ் யூ மாமா, லவ் யூ மாமா. மாமா ஐ லவ் யூ. முத்து பார்க்காத மாமா, வெக்கமா இருக்கு. அடச்சே, அதுக்கேண்டி பேனெல்லாம் மூஞ்சில அடிச்சிட்டு போற, பேனு பிடிச்ச மண்டை. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. டியர் பாண்டிஸ், இந்த ஆளு போடுற காஸ்டியூம் எல்லாம் எந்த கபோதி தச்சு கொடுத்தான்னு தெரியல. இதே சீன் நம்ம தமிழ் வெர்ஷன் 5 பாத்தீங்கன்னா சூர்யா ஒரு ஃபிட்டான டிஷர்ட் ஒன்று போட்டிருப்பார். கொஞ்சம் ஸ்டைலா காமிக்கிறதுக்காக முன்னாடி மட்டும் இன் பண்ணிருப்பார். இது ஒரு ஸ்டைலான ஒரு காஸ்டியூம் மாதிரி இருக்கா? அதே காஸ்டியூமை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு நீளமான ஜுப்பாவை கட் பண்ணி டிஷர்ட்னு சொல்லி இந்த ஆளுக்கு எவனோ ஏமாத்தி கொடுத்துருக்கான். அந்த பெல்ட்டை பாருங்களேன், அந்த பெல்ட்டை அவனுக்கு சொருவ கூட டைம் இல்ல போல, பாவம். அது நீட்டிட்டு ஆட்டிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு காஸ்டியூமாடா? உன்னை நடமாடும் ஜோக்கரா மாத்தி வச்சிருக்காங்கடா. என் அண்ணன் மூஞ்ச வர க்ளோஸ் அப்ல காப்பிக்காதீங்கடா, என்னாலே பார்க்க முடியல என் மூஞ்ச. சிரிக்கிறானி. தப்பு பண்ணாதவன் இப்படி ஆழமாட்டான். அடுத்ததாக அஞ்சான் படத்துடைய மெயின் வில்லன் இவர்தான். இவர் பார்க்க எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காப்ல. அப்படியே இந்த குட்டி குஞ்சான் படத்துக்கு வந்தீங்கன்னா இவர் தான் இதுல மெயின் வில்லன். இதுக்கு அந்த ஒட்டு தாடிக்காரனே பரவாயில்ல போல, இவன் அவனுக்கு மேல சிரிப்பா இருக்கான். நல்லா சர்க்கஸ் பண்றாமா நீ. அண்ணா, என்னடா என் அண்ணனை கொட்டீங்க? கேப்டன் கான், என்ன கான் இது? அண்ணா அண்ணா, என்னடா இது, இப்படி பட்டாயடா ஒண்ணே. நல்ல வேலை, உன் ஹேர் ஸ்டைலுக்கு ஒன்னும் ஆகல. விக்கு மண்டையா, சாகும் போது கூட பிச்சை எடுத்து செத்துருக்கான் பாரு, பிச்சைக்கார பையன். அடுத்து இந்த அஞ்சான் படத்துல மாசான டிரான்ஸ்பார்மேஷன் சீன் ஒண்ணு வரும். தம்பின்னு நினைச்சிட்டு இருந்த கிருஷ்ணா திடீர்னு ராஜு பாயா மாறுவாப்ல. அப்படியே இந்த குட்டி குஞ்சான் கோமாளி கேப்டன் கான் படத்துக்கு வந்தோம்னா அது ஒரு தமாசான சீன் தான். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஆனா இந்த படத்துல எவ்வளவு ஒரிஜினலா தாடி வைக்க மாட்டீங்கல்ல, எல்லாம் ஒட்டிட்டு தான் வருவீங்க, அப்படித்தானே? கழிச்சால போறீங்களா? என்னடா அது, நாய் சங்கிலியா? நான் ஆரம்பத்திலே சொல்லல, நீங்க இவன் உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க. இவன் ஒரு பிறவி பைத்தியம்னு. பாத்தீங்களா, வர மாசன்ல ஃபுல்லா பைத்தியம் மாதிரி தான் இருப்பான் நம்ம ஆளு. நம்ம தமிழ் வெர்ஷன் அஞ்சான் படத்துல ராஜுபாயோட ஃப்ரெண்ட போட்டு தள்ளக்கூடிய ஒரு சீன், அது ஒரு எமோஷன் சீன். வருவான்டா, ஒருத்த விடாம உங்க எல்லாரையும் போடுவோம். அப்படியே இந்த கேப்டன் கான் குட்டி குஞ்சான் படத்துக்கு வந்தோம்னா இவன் எப்படி ஹெவியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இவன் ஹேர் ஸ்டைல பார்த்தாலே சிரிப்பு தான் வருது எனக்கு. டேய், என்ன மூஞ்சில குசூட்ட மாதிரி வச்சிருக்க? மஷ்ரூம் கட் மண்டையா, சிரிக்காதரா. உன்னைய ட்ரோல் பண்ணா என்னைய ட்ரோல் பண்ற மாதிரி குசூனி. மொத்தத்துல இந்த கேப்டன் கான் படம் எப்படி இருக்குன்னா, இது ஒரு தீஞ்சு போன பாப்கார்ன். பாப்கார்ன் தீஞ்சு போச்சுன்னா என்ன பண்ணுவோம்? எடுத்து குப்பையில தான் கொட்டுவோம். அந்த மாதிரி தான் இந்த படமும். ஆனா எப்படா ஒரு ஃபிளாப்பான படத்தை ரீமேக் பண்ணி ஹிட் கொடுக்கணும்னு தோணுச்சு பாத்தியா? எவன்டா அந்த டைரக்டர்? ரீமேக் ரேட் சீப்பா கிடைக்காதுன்னு சொல்லி எதை வேணா வாங்கிடுவியா? ஆனா அந்த பேசினா ஊரே வித்துருவான் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஆனா அந்த ப்ரொடியூசரு அதை தாண்டா பண்ணியிருக்கான். இந்த அஞ்சான் படம் டிவில போட்டா கூட அவன் அணுகுண்டு போடுறாங்கன்னு நினைச்சு வீட்டுக்குள்ள போய் ஒளிஞ்சு போண்டான். ஆனா அதை கொண்டு போய் உங்க ஊர்ல ஒரே போடா போட்டிருக்கீங்க பாரு, அணுகுண்டா. இன்னும் சொல்றதுக்கு இல்லடா. நான் வேற ஏதாச்சும் வீடியோ ரோஸ்ட் பண்ணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, லைக் ஒன்று போடுங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமா இந்த மூவியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத ஒரு 3 வார்த்தையில மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட போடுங்க. திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரோஸ்ட். நான் தான் மாண்டி. நன்றி.